ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. 4 கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க. எத்தனை நாள்? 18 நாட்கள். எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, சூரிய பகவான் ஜனவரி 14 மகரத்துக்கு வந்துட்டாரு. ஏறக்குறைய பிப்ரவரி 13 வரைக்கும் இருப்பார். செவ்வாய் ஜனவரி 16 மகத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 23 வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு வந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருப்பார். புதன் ஜனவரி 17 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 3 வரைக்கும் இருப்பார். அப்ப ஆளாளுக்கு ஒரு ஒரு நாள் வராங்க, ஒரு ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னா என்னைக்கு இங்க எத்தனை நாளுங்க இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 நாட்கள் இருக்காங்க. அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 18 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு. புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ். இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா, அதோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷ்மமான நாட்கள் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி இந்த 18 நாட்களும் வந்து பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது. ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த 4 கிரக சேர்க்கை, சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது மகரத்துல. மகரம் உங்களுக்கு என்ன வீடு அப்படின்னா 4ஆம் வீடு. 4ஆம் பாவம் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க, தாய் வீடு, சொத்து, மன அமைதி, கல்வி, வாகனம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். சரி, இங்க வந்து 4 கிரகங்கள் இருக்காங்க. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இதுல செவ்வாய் வந்து உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரிங்களா? இப்ப முதல்ல சூரியன் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு? சூரியன் வந்து பாருங்க, உங்களுக்கு 11ஆம் பாவத்து அதிபன். 11ஆம் பாவம் அதிபன் அப்படின்றதுனால அரசு அரசாங்கம் சார்ந்த வேலைகள்ல முன்னேற்றம், அரசாங்கம் சார்ந்த ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். நீங்க வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்லிஃப்ட்மெண்ட். நாங்க கவர்மெண்ட் ஆபீஸ்லயே வேலை பண்ணலையேம்மா எங்களுக்கு அப்படின்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம், உங்களுக்கு பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கும். உங்களோட அதிகாரம் ஓங்கும் அப்படின்னு சொல்லலாம். செய்யக்கூடிய தொழில அதிகப்படியான லாபம் வரக்கூடிய காலகட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 8க்கு அதிபன். உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், உங்க ராசியாதிபனே அவன் தான், அதே மாதிரி அஷ்டமாதிபனும் அவன் தான். புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தோணும், நம்மள அழகுபடுத்திக்கலாம், நம்ம இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அழகாகணும். துலாம் வந்து இயற்கையாவே அழகாதான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் வசீகரமா இருப்பாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் இன்னும் நான் வந்து என்ன செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப கல்ச்சர்டா இருக்கு, நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நல்ல வந்து அது கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நான் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் செய்யுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் அவன் தான் அப்படின்னும் போது இந்த காலகட்டம் எனக்கு வீடு வாங்கணும்னு தோணும், கார் வாங்கணும்னு தோணும், என்னோட லக்ஸரிக்காக நான் நிறைய வாங்கணும்னு தோணும். நிறைய வாங்க போகும்போது தப்பா வந்து நிறைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலயே ட்ராப் ஆயிடுவீங்க. அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கு வாய்ப்பு உண்டு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெண்களால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களா இருந்தா பெண்களால் பிரச்சனை, பெண்களா இருந்தாலும் பெண்களால் பிரச்சனை அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனமா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் இருக்காரு. புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதன் வந்து லார்ட் ஆஃப் 9 and 12, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துல அப்படின் போது நிறைய பேருக்கு எஜுகேஷன் நல்லா வரும். அதுவும் முக்கியமா உயர்கல்வியும் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறோம் அப்படின்னா, ஃபாரின் கோர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா கிளியர் பண்ணி போறதுக்கான பிராப்தம். இது எல்லாமே பிளஸ். இதுக்கப்புறம் செவ்வாயும் 4ஆம் பாவத்துல இருக்காரு. சுகஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது டிஃபால்ட்டா வந்து பாருங்க, சொத்து பத்து வீடு வாசல் வாங்குவீங்க, டெலபுலம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒண்ணு செய்வீங்க. அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். குடும்பத்துல சில பல வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட சூடான விவாதம், பிசினஸ் பார்ட்னர் கிட்ட கோவத்தை, டென்ஷனை, இரிட்டேஷனை அதெல்லாம் காமிக்க கூடாது, அமைதியா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, குடும்பத்துல சொத்து தகராறு வரத்துக்கு நிறைய ஃபேமிலியில வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட்ஸ் வேலை செய்யறவங்க நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ரியல் எஸ்டேட் வேலை செய்யறவங்க, பூமி சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது உண்டு. ஆன் தி ஹோல் பிளஸ் என்னங்க அப்படின்னா, சமூகத்துல உங்களோட அந்தஸ்து சாலிடா உயருங்க. வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. மைனஸ் என்னங்க அப்படின்னா,
மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் ஈகோ பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பார்ட்னர் கிட்ட ஈகோ கோவம் பார்க்க கூடாது. மன அமைதி குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட்டீங்க, எப்பயுமே கோவப்பட்டு ரியாக்டே பண்ணல அப்படின்னாலே நம்மளுக்கு மனசு நிம்மதியா இருக்குங்க. ஆக இந்த சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் எக்ஸலண்டா இருக்கு, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஓகேம்மா நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வயசு 38 40 42 ஆயிடுச்சு. சரி, ஆல்ரெடி திருமணம் பண்ணோமா, ஒரே பையன் ஒரே பொண்ணு, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, திருப்பி 2வது திருமணம் அப்படின்றது பாக்குறோம். இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல, எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க. அதையும் சிலர் பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க. இது தப்பு இது ரைட்லாம் இல்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா. அதே மாதிரி பாருங்க, வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது. பிள்ளைங்க சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்தே வராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க, சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட போன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.